நேற்று திருச்சியில 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து சரணடைகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள். திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். நிவேதா முருகன், அப்புறம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசுவேன். முருகன், நீங்களும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க தான். பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர், நீங்களும் சட்டமன்ற மாண்பு உறுப்பினர், உங்களையும் இப்ப அனுமதிக்க முடியாது. அப்படி பேசுவதற்கு அவர்களையும் அனுமதிக்க முடியாது. சுருக்கமா ஏந்திரிக்க கூடாது. சுருக்கமா முடிங்க. மாவட்டத்துக்காரர் தான், அப்ப ஏந்திரிச்சு பேசக்கூடாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் முதல்வர் நம்பிக்கை கோருகிற தீர்மானம். நான் நேற்றைக்கே ஆதரவை கொடுத்திருக்கிறேன், இன்றைக்கும் ஆதரவு கொடுக்கிறேன், நாளைக்கும் ஆதரவை கொடுப்பேன், 5 ஆண்டு காலமும் ஆதரவை முதல்வருக்கு கொடுப்பேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். உறுப்பினர் அடுத்த வரையும் சொல்லுங்க. மாற்று குறையாத மன்னவனவன் என்று போற்றி புகழ வேண்டும். அவர் இருப்பார். போற்றி புகழ வேண்டும். புரட்சி தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த வைர வரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் இன்றைக்கு பொருத்தமானவர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். எப்படி வேணாலும் சிரிச்சிட்டு போட்டோம், அது வேற. நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 4 நாள் தான். நேற்று திருச்சியில 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் தானாக வந்து சரணடைகிறார்கள். 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள். திரு ஜோசப் விஜய் அவர்கள் நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். தானாக முன்வந்து திருச்சியில 364 ரவுடிகள் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பார்த்து எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள். ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார். ஒரு நல்ல தலைவருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்து விட்டார். எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள் சொன்னது யாரு? திருச்சியில் இருக்கிற ரவுடிகள். இன்னைக்கு 217 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. கஞ்சா வித்தவெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல. கள்ளக்கடத்தல் பண்ணவனுக்கு எங்க இருக்கானே தெரியல. அவர்கள் ஆட்சி நல்லாட்சி. ரவுடிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. கட்ட பஞ்சாயத்து ஒழிக்கப்பட்டு விட்டது. கஞ்சா போதைப் பொருள் ஒழிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய முதல்வருக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன். வாழ்க வாழ்க நம்முடைய முதல்வர்கள். நன்றி, வணக்கம்.